இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மல்லி சீரியலோட ஹீரோவான விஜயகுமாரை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயகுமாரோட உண்மையான பெயரே விஜய் தான். இவர் அவங்க வீட்டில் விமல் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இவர் ஆவடியில் 1993 நவம்பர் மாதம் 12 பிறந்திருக்கிறாரு. இவங்க அப்பா பெயர் வெங்கடேஷன், அம்மா பெயர் லதா. இவங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஆவடியிலேயே தான் இருக்குது. விஜயானந்தா சீனியர் செகண்டரி ஸ்கூலு. ஸோ 2010 இவர் தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. ஆனால் பள்ளியோட மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் மெமரிஸில் இவருக்கு பெருசாக ஞாபகம் வர்றது தன்னோட பிரின்சிபல்கிட்ட அவர் அடி வாங்கினது தானா. பல நாள் ப்ரேயரில் நீல் டவுன்லேயே தான் இருப்பாராம். அதுக்கு காரணம் விஜய் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அதாவது தளபதி விஜய் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அஜித்தா விஜயா அப்படின்னு வரும்போது நான் என்னோட பேரே விஜய் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பெரிய விஜயோட ஃபேனு, என்றைக்குமே விஜய்க்காக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்ட நிறைய சண்டை போட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக தான் பிரின்சிபல் என்னை வெளியே நிற்க வச்சுருக்கிறாரு, நீல் டவுன்லாம் போட வச்சுருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவே கூட்டிகிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறாரு, ஸ்கூலில் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றிலாம் கவலையே பட்டது கிடையாது. எனக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. வீட்டுக்கு போனால் அப்பா பயங்கரமாக திட்டுவார், அடிப்பார். ஏண்டா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டியான்ட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் எதுக்குமே கவலைப்பட்டதே கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள பையன்தான் நான். ஸ்கூல் முடித்தேன். ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மார்க்கு தான் நான் எடுத்தேன். ஆவரேஜான மார்க் நான் எடுத்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஐடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த சான்ஸ் கிடச்ச உடனே ஸோ ஓகே நம்ம ஐடி ஜாபில் நம்ம நல்லா ஷைன் பண்ணிடலாம், இனிமேல் நம்ம லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த இயர் அந்த காலேஜ் முடிக்கும்போது என் ஃப்ரெண்டு கார்த்திக், அவனுக்கு இன்ஜினியரிங்கை விட ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் என்னை ஃபஸ்ட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு என்னை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தான். அதில் பார்க்கும்போதே நம்மளே ரொம்ப அழகாக இருக்கோமே, இதில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை நம்ம கனவு ஐடி, நம்ம அதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு என்ன நானே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு கேம்பஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஐடி ஜாப் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்களோ அந்த ஜாப் தான் எனக்கும் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா ஆஃபீஸில் டாஸ்க் இருக்கும் எனக்கு. அது எல்லாத்தையுமே நல்லா பண்ணனால நான் ஹச்ஆர் வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. எனக்கு கீழே ஒரு 8 பேர், நான் அந்த டீமை லீட் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு சான்சஸ் எல்லாம் கிடச்சிச்சு. நல்ல ஒரு சேலரி நல்லாவே போயிட்டுருந்துச்சு. ஃபேமிலியிலே எல்லாருமே என்னை நல்லா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் திரும்ப அவன் எனக்கு ஃபோட்டோ சான்ஸ் நான் உன்னை வச்சு எடுக்கிறேன்டா அப்படின்னு கேட்கும்போது ஓகே மச்சான் எடுத்துக்கோ அப்படின்னும் போது எனக்கு திரும்ப எனக்குள்ளே ஒரு ஆசை, நிறைய படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் சினிமாலெலாம் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு இது தோணுச்சு. அதை வச்சு தான் நான் எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். வீட்டில் சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா உனக்கு வேலை கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ண பாரு, அதை விட்டுட்டு இந்த ஐடி வேலையை விட்டுட்டு வேறு எதுவும் யோசிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறவே கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். ஸோ ஐடியில் வேலை பார்த்துட்டே அந்த டைமில் ஆஃபீஸில் முடிகிற டைம்
ஏதாவது ஆடியன்ஸ் ரோல் கிடைக்கும் இல்லையா, அந்த ரோலுக்கெல்லாம் வந்து அவர் போயிருக்காராம், போய் நிறைய இது பண்ணியிருக்காராம். அந்ததே சான்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் கிடைக்குமா. அப்படி ஒரு சில இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ரோல் எல்லாம் இந்த ஆடில் நடிக்கிறது இதெல்லாம் கிடைக்குமா. அப்போ என்ன பண்ணுவாராம், நான் வந்து பகல் ஷிஃப்ட் வரல, டே ஷிஃப்ட் வரல, நான் நைட் ஷிஃப்ட் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் பேசி புரிய வச்சு, ஆஃபீஸ்லேயும் அவருக்கு அதுக்கு ஒத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்ச நாள் அந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் தான் கங்கா அப்படிங்கிற சீரியலில் ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் அதையுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாரு. அப்போ அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம பையன் வந்து ஆஃபீஸுக்கு வந்தால் சரியாக போகிறதில்ல, ஏன் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அடிக்கடி மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை வச்சு கேட்டிருக்காரு. பெருசாக அவங்க பதில் சொல்ல சமாளிச்சிருக்காங்க. ஸோ அவரே வந்து ஓப்பனாக உனக்கு என்னதாண்டா பிரச்சனை ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான், இந்த மாதிரி நான் ஒரு சீரியலில் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்கேன்ப்பா, எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு திட்டுறாரு. அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார், பெருசாக கண்டுக்கறல. அப்போ வந்து இவர் காது படவே வந்து இவன்லாம் ஒரு மூஞ்சியா, பால் வடிகிற மூஞ்சி மாதிரி இருக்குது, இவனுக்கு போய் நெகட்டிவ் ரோலா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நிறைய சான்ஸ் இல்லாமே போயிருக்கு, என்னடா பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காராம். பல நாள் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கிறாரு. 2017 அமேசானுக்கு மாடலாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அதை எடுத்து நம்ம பண்ணுவோம், எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வர சில ட்ரெஸ்ஸஸ்க்கு இவர் மாடலாக இவர் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போயுமே நம்ம அமேசானில் சர்ச் பண்ணால் நம்ம விஜயோட ஃபேஸ் வந்து சில ஷர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸுக்கு வந்து இவர் மாடலாக இருந்திருக்கிறாரு. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்த நம்ம வந்து ஐடிலேயே நல்லா வேலை பார்த்துருக்கலாமோ, நம்மளை இப்படிலாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு நிறைய யோசிக்கும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எதையுமே வந்து செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செஞ்சுட்டு அதை கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. நீ வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்ட, இப்போ இந்த ஃபீல்டில் யார் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் இதில் நீ ஷைன் பண்ண தான் பார்க்கணுமே தவிர இதிலேருந்து நீ பேக் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் அந்த ஒரு தைரியத்தை அப்படியே மனசில் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் ஜீ தமிழ்லேருந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சீரியல். ஸோ அதில் வந்து ரிஷி அப்படிங்கிற ரோலில் சூப்பராக நடிக்கிறாரு. ரிஷி துர்காவோட அந்த பேர் வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. நம்ம சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் ஹீரோயின் மதுமிதா தான் வந்து இவருக்கு ஹீரோயினாக வந்து பேர் பண்ணி நடிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா ஃபேமஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பூவே பூச்சுடவா சீரியலில் ரேஷ்மாவோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுலேயும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 நீதானே என் பொன் வசந்தம் சீரியலில் வந்து அனிருத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ வந்து இவர் வந்து ஓகே ஜீ தமிழில் நம்ம ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிட்டோம், ஓகே ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அப்போது விஜய் டிவியில் பிபி சீசன் 4 இருந்த பார்ட்டிசிபேட் பண்ண பாலாஜி வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அவர் வந்து சொல்கிறாரு, மச்சான் நீ வந்து இந்த சேனல் மட்டும் இல்லை, உனக்கு எந்த சேனலில் இருந்து சான்ஸ் கிடைச்சாலும் நீ கண்டிப்பாக நடி, உன்னோட நடிப்பு திறமையை வந்து நீ இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோ, நீ வேறு சேனலில் நடிக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இன்னும் அவரை இது பண்ணிக்கிட்டு அப்புறம் பேரன்பு அப்படிங்கிற ஒரு சீரியல் 2021 ஜீ தமிழில் கிடச்சிச்சு. அதில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பார். ஷமிதா வந்து இவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க, அதில் சூப்பராக பண்ணியிருப்பார்.
ஓகே நம்ம ஜீ தமிழ் தான், நம்ம இதுக்கப்புறம் வேறு எங்கே நம்மளுக்கு கிடைக்க போகுது, ஜீ தமிழில் என்ன வந்தாலும் நடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது சன் டிவிலேருந்து இவருக்கு மல்லி அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ டோட்டலாக 2 ஒய்ஃபு ரேணுகா மல்லிகான்னு. ரேணுகா தவறினதுக்கப்புறம் மல்லிகாவோட இப்போ அவருக்கு கெமிஸ்ட்ரி நல்லாவே போயிட்டுருக்கு. ஏன்னா மல்லிகா வந்து வெண்பாவை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. வெண்பாங்கிற கேரக்டரை வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் ராகிலா தான் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி வந்து பிடிக்காத மாதிரி இருந்தார் விஜய், வந்து மல்லிகாவோட அவ்வளோவா பேசலை. ஆனால் இப்போது அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. பல கஷ்டங்களுக்கு அப்புறம் விஜய் வந்து இப்போது சன் டிவிலையும் திரும்ப ஷைனாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஃபேமஸ் அவருக்கு இருக்குது. இதே மாதிரி அவர் நிறையா சீரியல்ஸ் நடிக்க நம்மளோட பெஸ்ட் விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.